ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு நம்ம ரெகுலராக உலக செய்திகள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இப்போ உள்ளூர் அரசியலையும் கொஞ்சம் லேசாக அலசிடலாமே அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஒரு ஆர்வம் தான். எதுக்கு அப்படின்னா, நம்ம உலக அரசியல் பேசுகிறது எதுக்கு? நம்மளுடைய பொருளாதாரம் என்னாகும், நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்னாகும், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குது, நம்ம இளைஞர்களோட எதிர்காலம், இந்த படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் 100% இங்கே வேலைவாய்ப்பு இல்லைன்னா அரபு நாடுகளில் வேலைவாய்ப்பு, அமெரிக்காவில், யூகேல, அதுக்கப்புறம் சிங்கப்பூர், மலேசியாவில், ஆஸ்திரேலியா அப்படின்னு எல்லா நாடுகள்லையும் வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு சமயக்கட்டில் வரைக்கும் கேஸ் அவைலபிலிட்டி இருக்குமா இருக்காதா அப்படின்னு பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக உலக செய்திகளில் ஆர்வமாக நம்ம எல்லாம் பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக நான் இப்போ ரொம்ப கவனிக்கிறது எப்படின்னா, சமீப காலங்களில் நம்ம சாதாரண டீ கடையில் டீ ஆத்துற மாஸ்டர்ல இருந்து ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் உலக செய்திகளில் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. ஏன் டீ கடை ஆட்டோ ஓட்டுறோம் குறிப்பாக சொன்னேன். அது போக தள்ளுவண்டி கடையில் வியாபாரம் பார்க்குறாங்க இல்லையா, நைட்டு இதில் வியாபாரம்னா நைட்டு இட்லி தோசை போடுறதுலேருந்து பரோட்டா போடுறாங்களே, இந்த தள்ளுவண்டி கடைக்காரங்க அத்தனை பேரும் ஆர்வமாக நம்மளை பார்க்கும்போது, சார் அடுத்து என்ன நடக்கும், அதாவது சண்டை வருமா வராதா, அங்கே பிரச்சனை வருமா, இல்லை அமெரிக்கா அவங்களுடைய கப்பலை எடுத்துருவாங்களா, இல்லை ஹர்மோஸை திறந்து விட்ருவாங்களா, ஹர்மோஸ்ன்ற வார்த்தை எல்லார் வாயிலையும் வந்துருச்சு. இந்த மாதிரி உலக செய்திகள் எல்லாரும் ஆர்வமாக இருக்க காரணம் நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்து வந்துருச்சா. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு நம்மளை ஆள போகிறது யார், அவங்க எப்பேற்பட்டவங்க, ஏற்கனவே ஆட்சி பண்ணவங்களுடைய குணநலன் என்ன, அவங்களுடைய செய்கை எப்படி இருந்துச்சு, இப்போ புதுசாக வந்திருக்கவங்களுடைய செய்கை எப்படி எதிர்பார்க்குறோம் அப்படி இதை பற்றி கொஞ்சம் அலசணும். இப்போ இவ்வளோ தூரம் சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா, இப்போ என்று எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்போ புதுசாக ஒரு சக்தி வந்திருக்கு. அந்த சக்தியோட பேர் விஜய். ஓகே, அப்போ தாவேகா, தமிழக வெற்றி கழகம். ஸோ இந்த தாவேகா உண்மையிலே ஒரு பெரிய சலசலப்பு உண்டாக்கியிருக்கு. அவருக்கு பின்னாடி அவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் இயக்குறாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, ஆதவர்ஜுனா கோடி கோடியாக காசை கொண்டு கொட்டுறாரு, பிஜேபி காசை கொட்டுதுன்றாங்க, இவர் எச்ச கையால் காக்கா விரட்ட மாட்டார், அவ்வளோ கஞ்சோன்றாங்க, அப்புறம் பொண்டாட்டி புள்ளையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னொருத்தவங்க கூட சுற்றிட்டு இருக்காரு, ரொம்ப இதாக இருக்காரு, யாருக்கு அவர் முன்னுதாரணமாக இல்லை அப்படின்னு இவரை பற்றி ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்கள். அதுக்கப்புறம் கரூர் ஸ்டாம்பேடில் அந்த மரணங்களை கண்டுக்காமல் ஓடி ஒளிஞ்சவர், கடைசி நாள் 21ஆம் தேதி ஈவினிங்கில் 6 மணிக்கு பிரச்சாரம் முடியணும் அப்படின்னா 5:55க்கு இந்த மாதிரி திமுகவை குறை சொல்லிட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு பதில் கூட சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தை ஏற்படுத்தி பண்ணார் அப்படின்னு அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் எல்லாம் நடந்தது. அதையும் தாண்டி நம்ம விசாரிக்கும் போது நிறைய இடங்கள்ல விசாரிக்கும் போது என்ன நடந்துச்சு, ஓட்டு போடுற இடங்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, விசில் விசில் விசில்னு நிறைய காது கேட்டுச்சு. ஒரு இடத்துலையாவது இப்போ நான் இங்கே இதில் மார்த்தோமா ஸ்கூல், ஐயப்பா நகரில், கோயம்பேடு பக்கத்தில் மார்த்தோமா ஸ்கூலில் நான் ஓட்டு போடுறோம். அப்போ பெண்கள் தனி வரிசை, ஆண்கள் தனி வரிசை. அப்போ ஆண்கள் நான் போன நேரம் ஒரு 9:30 மணி இருக்கும் காலையில். அப்போ பார்த்தா ஒரு 25 பேருக்கு மேலே, 25-30 பேர் ஆண்கள், ஒரு 20 பேருக்கு மேலே பெண்கள் அப்படி இருக்காங்க. ஆனால் அங்கே எனக்கு காதல் கிட்ட நான் ஒவ்வொருத்தராக என்ன பேசுகிறாங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போது ஏன்னா நம்மளுடைய புத்தி அப்படித்தானே போகும், யார் என்ன பேசுகிறா, என்ன மாதிரி இருக்காங்க, அப்புறம் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பின்னாடி என்னப்பா ஃபஸ்ட் டைம் ஓட்டா, ஆமாம் அங்கிள், யாருக்கு ஓட்டு போகிறோன்னு கேட்கல, அங்கிள் இது அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு பையனை கூப்பிட்டு, எப்பப்பா அந்த பாரு அது விசில் 4வது இருக்கு பாரு, அதுதான் அப்படின்னு பையன் பேசுகிறான். அப்போ என்னென்னா தயாராகிட்டாங்க. அப்புறம் அவர் பெரியவர் ஒருத்தர் அவங்க அப்பாவா அல்லது மாமா யாரோ ஒருத்தர் தம்பி இங்கே பாரு, அங்கே போய் கையில் மை இது கொடுக்குற மை வைப்பாங்க, அதுக்கப்புறம் உள்ளே போகிற, நீ அமுக்கிற கொஞ்ச நேரம் அமுக்கிட்டே இருக்கணும், கீன்னு சவுண்டு வரும், அதில் நீ சொல்கிற அந்த சின்னம் வரும், அதெல்லாம் அதுக்கப்புறம் கை எடுத்துட்டு நீ வெளியில் வந்துடலாம் அப்படின்னு ஓட்டு போகிறத பற்றி டீட்டெயில் சொல்கிறாரு. அந்த டீட்டெயில் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் பையன்கிட்ட பக்கத்தில் இன்னொரு இளைஞன் இருக்கான், அவனை கூப்பிட்டு இந்த பாரு அப்படியே வரிசையாக பார்த்துட்டு, ஃபஸ்ட்டு டாப்பில் இருந்த லிஸ்ட்டில் இருந்தது நாம் தமிழர் கட்சி, கரும்பு விவசாயி,
அதுக்கப்புறம் வந்து உதயசூரியன், அதுக்கப்புறம் ரெட்டை இலை, அதுக்கப்புறம் விசில், அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள் நிறையா வந்துச்சு. அப்போது இதில் என்ன சொல்கிறா வந்து அந்த 4வது இருக்கு பாரு, அது அதில் தான் அப்படின்னு சொல்லி பையன் பேசுகிறான். இந்த 2 பேர். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் பெண்கள் சைடில் பார்த்தீங்கன்னா, அப்பா அதை அவன் சொல்லி விட்ருக்கான், நம்ம வந்து அந்த இடத்துல அந்த விசிலுக்கு தான் போடணும் அப்படின்னு 2 பெண்கள் பேசுனது. அதுக்கப்புறம் பின்பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ்டு அவர் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இது தான் போடணும், போடாமல் பொய் சொல்ல நமக்கு வரலை அப்படின்னு. கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஒரு 30, 20, 50, 55 பேர் நின்ன இடத்துல கிட்டத்தட்ட 7 பேர் வந்து விசில் சின்னத்தை என் காதுபட சொன்னது. ஓகே. அப்போ காதுபட சொல்லாம மனசுக்குள்ள எத்தனை பேர் வச்சுதான் தெரியல. இப்போ 50 பேருக்கு நீங்க 7 பேரு அப்படின்னு கணக்கு வச்சிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15, 16% அது அங்கேயே. காதுபட சொல்லாதவங்க இன்னும் ஒரு 4, 5 பேர் இருந்தான்னு வச்சுக்கங்க. அப்ப என்னது? கிட்டத்தட்ட 20% தாண்டி வந்து அந்த ஒரு இடத்துலயே விசிலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீங்க சோசியல் மீடியாவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், என்னதான் நீங்க விமர்சனம் பண்ணாலும், இப்போ புதுசா வரக்கூடிய ஒரு கட்சிக்கு இவ்வளோ ஆதரவும் ஆச்சரியமா இருந்துச்சு. ரெட்டை இலைய பத்தி ஒருத்தர் பேசல. ஆனா 2 பேர் வந்து உதயசூரியன் பேசுனாங்க. அதுக்கப்புறம் கரும்பு விவசாயத்த பத்தி யாருமே பேசல. ஏன்னா இதெல்லாம் கவனிச்ச விஷயங்கள். நமக்கு கூட இருந்து அங்க பக்கத்துல இருந்து கவனிச்ச விஷயங்கள் என்ன மாரி இருக்குன்னு எல்லாம் கவனிக்கிறோம். அப்படிங்கும்போது என்னன்னா, ரெட்டை இலைக்கு ஓட்டு போடாம இருந்திருப்பாங்களா? ஓட்டு போட்டிருப்பாங்க. ஓகே. ஏன்னா வந்து வி.என். ரவியா அவர் தான் வந்து அங்க ரெட்டை இலையோட அங்க ம அ வேட்பாளர். அப்புறம் இது வந்து பிரபாகர் ராஜா உதயசூரியனுக்கு. அப்போ இந்த மாரி எல்லா இதுல வந்து இந்த சின்னங்கள பார்த்து ஓட்டு போடுறது இருக்கு இல்லையா? அந்த இடத்துல திமுக நெறைய இடங்கள்ல அதாவது தமிழ்நாடு முழுக்க பரவலா எனக்கு தெரிஞ்சு காச வந்து அள்ளி இறைச்சிருக்காங்க. ஏன்னா, காசு குடுக்காம இங்க வந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது இது ப்ரூவன். அதனால காசு குடுத்துருக்காங்க. அப்புறம் ஏடிஎம்கே வந்து 234 தொகுதியிலயும் வந்து ஃபுல்லா காசு குடுத்தாங்களா? அப்படிலாம் இல்ல. ஆனா செலக்டிவா எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் கேள்விப்படுற வரைக்கும் ஒரு 100, 120 தொகுதியிலாவது காசு குடுத்துருப்பாங்கன்னு தோணுது. அப்போ 100, 120 தொகுதி வந்து அவங்களுக்கு ஃபேமா இருந்தா போதுன்ற மாரி பண்ணிட்டாங்களா? அல்லது அவ்வளோதான் அவங்களால முடியுமா? அப்படின்னு தெரியல. அப்புறம் அதே மாரி இதுல இவங்க வந்து தாவேகா ஒரு சில இடங்கள்ல காசு குடுத்துருக்காங்க. மத்தபடி பெருசா வந்து காசு குடுக்கல. வில்லிவாக்கத்துல வந்து குடுத்துருக்கதா கேள்வி. ஆனா, அதுக்கு ஆதாரபூர்வம் எதுவும் இல்ல. அதே நேரத்துல இது பெரம்பூர்லயோ அல்லது திருச்சி கிழக்குலயோ எப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாரி ஒரு சூழல். இது வந்து ஓட்டு போட்டதோட பேட்டர்ன் இருக்குல்ல, மக்கள் மனசுல என்ன பேச்சு? விசில்ங்கிறது வந்து சத்தம் ரொம்ப கன்னாபின்னான்னு கேட்டது. அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ ஒரு காரணம் என்னன்னா, இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து சோசியல் மீடியால பரவலா நெறைய ஆக்டிவா இருக்காங்க. அதனால விசில பத்தின செய்தி வந்து காதுக்கு நெறைய வந்து சேருது. அதே நேரத்தில கரும்பு விவசாயி அ யாரும் எத பத்தியும் பேசல. சைலன்ட்டா வர்றாங்க, ஓட்டு போடுறாங்க, போறாங்க. ஒருவேள 8.22% போன பார்லிமென்ட் எலக்ஷன்ல வாங்குனது. அதிலிருந்து ஜாஸ்தி வருமா? அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறின்னு தான் சொல்றாங்க. நான் வந்து விசாரிச்ச வரைக்கும் நான் வந்து பரவலா தமிழ்நாடு முழுக்க விசாரிக்கிறேன். விசாரிச்ச இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்து நாம் தமிழர் கட்சி அது ஒரு 5% வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அது எப்படின்னு கரெக்ட்டா தெரியல. வாங்கலாம் அப்படின்னு. 8லேருந்து தாண்டி போகுமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஆனா ஒவ்வொரு முறையும் வந்து பிரச்சாரத்தின் போது அவரு சீமான், செந்தமிழன் சீமான் வந்து குறைபட்டுக்கிறது என்ன தெரியுமா? நீங்க பத்திரிக்கையாளரா இருக்கட்டும், அல்லது ஊடகவியலாளர்கள் வந்து கணிக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எங்கள நீங்க குறைச்சே தான் மதிப்பிடுறீங்க. நாங்க வந்து கரும்பு விவசாயம் இருக்கும்போது 6.1, 6.2 அப்படின்ற இந்த 6.1 சம்திங் இதில எடுத்து 21ல எடுத்தோம். அதுக்கப்புறம் மைக்கு குடுத்தாங்க. ஒலி வாங்கி. அதில 8.22 எடுத்தோம். நாங்க வந்து உயர்ந்து அடுத்த கட்டத்துக்கு வருவோம்னு யாருமே கணிக்க மாட்றீங்க. வேணும்னே எங்கள வந்து கீழயே வச்சிருக்கீங்க. அப்படின்னு சொல்லி குறைப்படுறாரு. அந்த குறைப்படுற விஷயம் வந்து அவர பொறுத்தமட்டிலும் அது கரெக்ட்டான விஷயம் தான். ஏன்னா, அவர வந்து யாரும் வந்து ஒரு பொருட்டாவே பெருசா மதிக்கல. ஆனா என்னன்னா, அவர் ஒரு சிறிய அளவுக்கு வந்து பிரிச்சுட்டு போறாரு அப்படிங்கிறத தாண்டி, அவங்களுக்கு ஜெயிக்கணும், கூட்டணி சேரணும். கூட்டணி சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியும்ன்ற கல எதார்த்தம் தெரியல. அவர் இன்னைக்கு இல்லன்னா, இன்னும் வந்து 20 வருஷம் கழிச்சா நாங்க ஜெயிப்போம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுவரைக்கும் வந்து அந்த கட்சியில இருக்கவங்க தாங்குவாங்களா அப்படிலாம் தெரியாது. ஆனா, இந்த முறை 8.22ல இருந்து இறங்குவார்ன்னு சொல்றாங்க. ஒரு 5, 6, 4, 4லேருந்து 6க்குள்ள வரும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அது வந்து மே 4ஆம் தேதி அடுத்த கட்டம் என்னன்னு தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாக்கிங்கான செய்தி என் காதுக்கு வர்றது என்னன்னா, கொளத்தூர்ல ஸ்டாலின் தோக்குறாருன்னு ஒரு தகவல் வருது. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. என்னன்னா, இது இவங்க பரப்பி விடுறது. அதாவது ஸ்டாலின் வந்து தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, தோக்கலாம் அல்லது மார்ஜின்ல தோக்கலாம் அல்லது மார்ஜின்ல தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி
தகவல் வருது. அதே மாதிரி இவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் ஸ்டாலினை விட அங்கே வந்து பெட்டராக எடுத்து அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்டாலின் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் தள்ளாட்டம் இருக்குது. ஏன்னா இளைஞர்கள் வந்து சுற்றி சுற்றி அடிச்சிருக்காங்க அங்கே குளத்தூரில் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் விஜய் வந்து எங்கே கொக்கி போட்டால் மீன் மாட்டுமோ அந்த இடத்துல கொக்கி போட்டிருக்காரு. 3 வயசு 5 வயசு 10 வயசு பசங்க பொண்ணுங்க எல்லாமே அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா அப்படின்னு எல்லார்கிட்டையும் நீங்கள் வந்து விசிலுக்கு தான் ஓட்டு போடணும், இல்லை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சி. ஏன்னா இந்த காலத்தில் பிள்ளைங்க வந்து எதாவது அடம் பிடிச்சேன்னா முதுகில் 4 சாத்தி ஒழுங்கா உட்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த தாய் தகப்பன் கிடையாது. ஆனால் முன்னாடியில் எப்படின்னா ஏதாவது அடம் பிடிச்சா ஒரு சாத்திட்டு உட்கார் அப்படின்றவாங்க, அமைதியாக உட்காந்துருவாங்களா. இப்போ கலாச்சாரம் வந்து குழந்தை வளர்ப்பு கலாச்சாரம் மாறி இருக்கு. அப்போ குழந்தைய ப்ளீஸ் பண்ணுறதுக்காக சரி ஓகே அப்படின்னு குழந்தைகிட்ட ஒன்று பொய் சொல்லணும். ஏன் பொய் சொல்கிறதா மனசாட்சி உறுத்தக்கூடிய பெரிய மக்கள் இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் ஒரு பக்கம் டிஎம்கேட்ட காசு வாங்கியிருக்கோம், இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேல காசு வாங்கியிருக்கோம். ஆனால் ஓட்டு வந்து விசிலுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு நான் விசாரித்த வரைக்கும் எனக்கே வந்து ஒரு 20-25 பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ சாதாரணமாக எனக்கே இவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் எவ்வளோ பேர் இந்த மாதிரி மாற்றி போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. என்னத்தை மாற்றினாலும் அவங்க வந்து எத்தனை சீட்டு வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய கேள்விக்குறி. சரி, இது வந்து ஸ்டாலின் குளத்தூரில் தோல்வி அடைகிறார் அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங்கான ஹெட்லைன். ஓகே, இது வந்து நம்ம வேணும்னு சொல்கிறதில்ல. நான் விசாரிச்ச வரைக்கும் அங்கே கேட்கும்போது ஷாக்கிங்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தரவுகளோடு சொல்லும்போது இத்தனை ஓட்டு இதில் இவ்வளோ இருக்குது, என்னத்தை காசு கொடுத்தாலும் காசை வாங்கிட்டு கூட இந்த முறை வந்து புதுசாக பண்ணுவோமே, புதுசாக என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா ஏதோ அது பரவாயில்ல நடக்கட்டும். ஆனால் இதில் ரொம்ப குறிப்பாக வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து திமுக அவர் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்க திட்டங்கள் வந்து அவர் நடைமுறைப்படுத்திட்டு இருக்க திட்டங்கள் உண்மையிலேயே அதி அற்புதமான பிரமாதமான நிறைய திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள். கல்விக்கு பணம் கொடுக்கறது, அப்புறம் பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபா கொடுக்குறது, அடுத்து 2000 ரூபா கொடுக்க போகிறது, இலவச அல்லது வந்து இது மாதிரி மகளிர் விடியல் பயணம்னு சொல்லி அது பண்ணுறது, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங்க்கு வந்து காசு கொடுக்கறது, அதுக்கப்புறம் விளையாட்டுக்கு வந்து ஊக்கப்படுத்தி நிறையா விளையாட்டை வந்து ரொம்ப ஊக்கப்படுத்தி பண்ணது அப்படின்னு ஆரம்பிச்சு ஏகப்பட்ட எதிர்கால திட்டங்கள். அப்புறம் இது வந்து நம்ம லைப்ரரி வச்சது அப்படின்னு எதிர்கால திட்டங்கள் உண்மையிலேயே சூப்பர் திட்டங்கள், சாதாரண திட்டங்கள்ல. அந்த திட்டங்கள் உண்மையிலேயே ஒரு மாநிலத்துக்கு இது நாட்டுக்கே அப்படி வந்துச்சு அப்படின்னா எதிர்காலம் வந்து நம்ம இந்தியா மிகப்பெரிய வல்லரசா சிறந்த நாடா மாறும். ஆனா அதையும் மீறி அங்க திமுக அரசுல அங்க காவலர்கள் போலீஸ்காரங்க பண்ற அராஜகம், எளிய மக்கள் அதாவது காசு இருந்தா நடந்துக்கிற ஒரு மாதிரி, அப்புறம் திமுக கட்சிக்காரங்க, அப்புறம் வலுவான எதிர்கட்சிக்காரங்க அவங்க வந்தால் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அப்படி போகிற மக்கள் இருக்காங்க இல்லையா. திமுகவோட முக்கியமான வட்டம் மாவட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் எடுத்திங்கன்னா மொத்த ஜனத்தொகையில் மக்கள் தொகையில் 8 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு சில லட்சங்கள் இருக்கலாம், ஒரு 10 லட்சம் பேர் இருக்கலாம். ஆனால் கோடிக்கணக்கான பேர் திமுக அராஜகத்தால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, என்னையும் சேர்த்து. நான் வந்து வடபழனியில் எனக்கு வந்து அவ்வளோ அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. வடபழனி போலீஸு அங்கே வந்து 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். இளங்கனின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் முதல் நாள் ஒரு மாதிரி பேசுகிறாரு, மறுநாள் ஒரு டீம் வர்றாங்க, வந்து பேசினதுக்கப்புறம் தலைகளை மாற்றி பேசுகிறாரு. அப்புறம் அந்த டைமில் இருந்த ஏசி அவர் அவர் வந்து அப்படியே ஓகே அப்படின்னு மாற்றி பேசுகிறாங்க. ஒன்றும் நடக்கலை. கோர்ட்டில் கேஸ் நடக்குது. ஆனாலும் கோர்ட் கேஸ் நடக்கும்போதே ஆஃபீஸை இடிக்கிறாங்க. அதுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றுமே நடக்கலை. உண்மையிலேயே இந்த கேவலமான போலீஸு, நான் அதை சொல்கிறதா தான். ஏன் கேவலமானா நமக்கு வந்து இந்த அரசாட்சியில் அதே நேரத்தில் ஜெயலலிதா பீரியடில் போலீஸ் ஸ்டேஷன் வந்து நான் போய் பார்த்துருக்கேன். உண்மையிலே வேற மாதிரி இருந்துச்சு. இதே மனிதர்கள் தான், இதே போலீஸ் தான், இதே மாதிரி சம்பளம் தான். ஆனால் ஓரளவு நியாயமாக பயந்துக்கிட்டு வேலை பார்த்தாங்க. இந்த திமுக ஆட்சியில் எளிய மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி அராஜகம். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு வீட்டில் ஒரு பாத்ரூம் கட்டணும், ஒரு சின்னதாக கொஞ்சம் மண் வெளியே குமிச்சிங்கன்னா நேராக வந்துடுவாங்க திமுகலேருந்து. என்னது இது கொஞ்சம் இவ்வளோ ஒரு 50,000 கொடு, 1 லட்ச ரூபா கொடு அப்படின்னு வந்து லஞ்சம் ஊழல் மிரட்டல். அப்போ இதுக்கு ரோட்டில் போட்டிருக்கீங்க, இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு. அங்கே காசு கொடுத்தா உடனே ரோட்டில் என்ன பண்ணாலும் ஓகே தான் அப்படின்னு திமுகவோட அராஜகம். இப்போ அடுத்து பார்த்து ஜெயிச்சு திரும்பவும் வந்து முதலமைச்சராக வந்தால் கூட அவங்களுடைய அராஜகம் வந்து தலைவிரித்து ஆடுறது. எளிய மக்கள் நான் நிறைய இடத்துல பேசினா வருத்தப்பட்டு வேற வழியே இல்லை. என்ன எப்படி பார்த்தாலும்
பிஜேபி அந்த ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறதுக்கு வழி இல்லை அப்படின்னா சீமானுக்கும் ஓட்டு போட்டு பிரயோஜனம் இல்லை. அப்போ நமக்கு வேற ஆப்ஷன் இல்லாதவங்க தான் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. அதே நேரத்தில் திமுக காசு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிக்கலான்ற அந்த ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உண்மையிலேயே திமுகவை வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காரணி. இதை வந்து இந்த காணொளி மூலமாக அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எதிர்காலத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும். அதாவது ஒரு கையெறு நிலையில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் இப்போ 2006-11 திமுக நடத்தின அராஜகங்கள், அந்த அராஜகம் வந்து அளவுக்கு அதிகமான அராஜகம். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா, எனக்கு வந்து 10 ரவுடிகள் விசிகா ரவுடிகள் வந்து என்னை வந்து விரட்டினாங்க, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல். ஏன்னா அவங்ககிட்ட காசு வாங்கினா, அங்கே திமுக சம்மந்தப்பட்ட முகமது அனீஸ்னு ஒருத்தன் சொல்லி அவன்கிட்ட காசு வாங்கிட்டு கத்தியோட வந்தாங்க. எனக்கு அவங்களுக்கு விசிகாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்ட இந்த கட்சிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து எப்படி ஓட்டு போடுறது? நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு. இது எனக்கு மட்டும், ஏன்னா நான் சொல்கிறது வந்து எனக்கு நடந்தது. அதே நேரத்தில் நான் வெளியே விசாரிக்கும் போது ஏகப்பட்ட எளிய மக்கள், ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் கை நீட்டி காசு வாங்கினா கூட வேறு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா திமுக வந்து அடியோடு சரிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் விசில் சின்னம், அதில் பெரம்பூரில் இவர் விஜய் ஜெயிப்பாரா அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஜெயிக்கிறதுக்கு எட்ஜில் வந்து வாய்ப்பு இருக்குது. ஒரு 37-38%, 40% அந்த ரேஞ்சில் இவர் விஜய் ஓட்டு எடுத்து அவர் மேபி சில ஆயிரங்கள் மட்டும்தான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய திமுக கேண்டிடேட் அவர் வருவார். ஒருவேளை இல்லை தலைகளை மாறவும் செய்யலாம். விஜய் வந்து எட்ஜில் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் திருச்சியில் அவர் இனிகோ இருதயராஜ் எதிர்த்து இவரால் விஜயால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், 2 முக்கியமான காரணத்தை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம். அதில் அங்கே கிறிஸ்தவர்கள் நிறையா இருக்காங்க. அந்த கிறிஸ்தவரில் வந்து விஜய் ஒரு கிறிஸ்தவர், தான் ஒரு கிறிஸ்தவர்னு சொல்லி அது பிரபலப்படுத்திக்கிட்டு அங்கே போனதுனால கிறிஸ்தவர்களில் வந்து இருக்கிற கிறிஸ்தவரில் நிறையா வந்து அவர் ஓட்டு போடுவாங்க. அதே நேரத்தில் இனிகோ இருதயராஜும் கிறிஸ்தவர், அவர் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் அறியப்பட்டவர். அவருக்கும் சரி அவர் கிறிஸ்தவர் தானே, அவருக்கும் ஒரு 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 கூட்டம் போகும் அப்படின்னா இருக்கிற கிறிஸ்தவரில் கிட்டத்தட்ட ஒரு 50 அல்லது 40% இனிகோ இருதயராஜுக்கும், இது ஒரு 50 அல்லது 60% வந்து விஜய்க்கும் போகுது. எவ்வளோ கிறிஸ்தவர் இருக்காங்களோ அதே அளவுக்கு அங்கே இஸ்லாமியர் இருக்காங்க. அந்த இஸ்லாமியர்களில் 80% இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து டிஎம்கேக்கு போகுது. தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த முறை திமுக நல்லா ஜெயிச்சது அப்படின்னா அதுக்கு எல்லா இடங்கள்லையும் முக்கியமான காரணமாக இருக்க போகிறது இஸ்லாமியர்களுடைய வாக்கு. அது வந்ததுக்கப்புறம் மே 4க்கு அப்புறம் நம்ம வந்து டீட்டெயிலாக தரவுகளோடு பேசுவோம். என்னென்னா உங்களுக்கு தலித்து வாக்கு இளைஞர்கள் நிறையா வந்து இந்த பக்கம் விஜய் பக்கம் போகிறாங்க. அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் வாக்கு வந்து விஜய் பக்கம் போகலை. அதுக்கு எல்லா இடங்களையும் நாங்கள் கேட்கும்போது சொன்ன காரணங்கள் என்னென்னா, திருப்பரங்குன்றத்தில் விஜய் வாயை திறக்கலை, ஆனால் திமுக ஹேண்டில் பண்ணது சிறப்பாக ஹேண்டில் பண்ணாங்க, அதனால் திமுக தான் நமக்கு வேணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 8% ஒரு 40 லட்சம் பேர் வந்து ஓட்டு போட்ட மக்கள், 37-38 லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அதில் குறைஞ்சபட்சம் 30 லட்சம் ஓட்டு திமுகவுக்கு வந்து சேர்ந்துருக்கு, அப்படி சேர்ந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து மே 4ஆம் தேதி என்ன வருதோ இதில் இந்த இஸ்லாமியர்களோட வாக்கு நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட 60லேருந்து 65 இடங்களில் திமுகவோட வெற்றி வாய்ப்புக்கு இஸ்லாமியரோட வாக்கு முக்கியமான ஒரு கருவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் இப்போ வந்து விஜய் 2 இடத்துலையும் தோற்பார் அல்லது பெரம்பூரில் எட்ஜில் ஜெயிப்பார்னு சொல்கிறாங்க. அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் வெற்றி வாய்ப்பை இழக்கவும் அங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இதுதான் இன்றைக்கி முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது. அடுத்த டேட்டா வந்து ஒவ்வொரு ரீஜனாக டேட்டா வந்து அடுத்தடுத்த விஷயங்களில் பேசுவோம். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.